பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகுமறை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் 2 குற்றவாளிகளுக்கு, அந்த 9 பேரில் 2 குற்றவாளிகளுக்கு 5 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. A2, A5 ஆகிய 5 குற்றவாளிகளுக்கும் 2 குற்றவாளிகளுக்கும் 5 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல 9 குற்றவாளிகளுக்கும் அந்த ஆயுள் தண்டனையானது எத்தனை ஆயுள் தண்டனை என்ற விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி A1 குற்றவாளியான சபரிராஜனுக்கு 4 ஆண்டுகள் அந்த 4 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல A2 திருநாவுக்கரசிற்கு 5 ஆயுள் தண்டனை விதித்தும், A3 சதீஷ்க்கு 3 ஆயுள் தண்டனை, A5 வசந்தகுமார் மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனையும், A6 பாபுவுக்கு 1 ஆயுள் தண்டனையும், A4 வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல A7 பாலுவுக்கு 3 ஆயுள் தண்டனை விதித்தும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருநாவுக்கரசு மற்றும் சபரிராஜன், சதீஷ், அருளானந்தம், மணிவண்ணன் உள்ளிட்ட 9 பேருக்குமான அந்த சாகுமறை ஆயுள் தண்டனை விதித்திருப்பதுடன் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 10 லட்சம் முதல் 30 லட்சம் வரை, அந்த 85 லட்சம் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை இழப்பீடு வழங்க நீதிமன்றம் அளித்துள்ள அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 85 லட்சம் வரை அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில் ரகசிய குழுக்களை அமைத்து பாதிக்கப்பட்டவர்களின் பெயர்கள் கூட வெளிவராத வகையில் விசாரணை நடைபெற்றது என்று சிபிஐ வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்க இயலாத ஒரு சூழ்நிலையிலும் அந்த புகார் கொடுத்த பெண்கள் மிரட்டப்பட்டதும் இந்த வழக்கில் பல்வேறு திருப்பு முனைகளை ஏற்படுத்தியது. இதனால் இந்த வழக்கு ஒரு அரிதான வழக்காக நடைபெற்றது. இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் ஒவ்வொருவருக்கும் 30,000 முதல் 40,000 வரை அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது A2 குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை, இதே போல A3 குற்றவாளி சதீஷ்க்கு 3 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. A4 குற்றவாளி வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோல A5 குற்றவாளி, A6 குற்றவாளிகளுக்கும் அந்த ஆயுள் தண்டனையானது 3, 4 என அவர்களுக்கு ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் A5 மணிவண்ணனுக்கும் A2 திருநாவுக்கரசும் 5 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. A6 பாபுவுக்கு 1 ஆயுள் தண்டனை, A7 பாலுவுக்கு 3 ஆயுள் தண்டனை, A8 அருளானந்தத்திற்கு அருண்குமாருக்கும் 1 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. A7 மற்றும் A8 ஆகியோருக்கு 1 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட அந்த 9 பேரும் சேலம் மத்திய சிறைக்கு மீண்டும் கொண்டு செல்லப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனையை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு அந்த மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் அந்த வழங்கப்படுவதற்கு முன் இந்த அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். இந்த வழக்கை சிபிஐ சிறப்பான முறையில் விசாரித்து இந்த நீதிமன்ற விசாரணைக்கு ஏற்ப பல்வேறு ஆதாரங்களையும் ஆவணங்களையும் சமர்ப்பித்திருக்கிறது என அரசு தரப்பில், அந்த சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் அவர்களுக்கு இந்த வழக்கில் ஒரு மொத்தமான ஆயுள் தண்டனை இல்லாமல் அந்த 9 குற்றவாளிகளுக்குமான பிரிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுள் தண்டனை பிரிக்கப்பட்டு விதிக்கப்பட்டதை இப்போது பார்க்கலாம். இதில் A1 குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை. ஒரு ஆயுள் தண்டனை என்றால் 14 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு சாகுமறை ஆயுள் தண்டனை என்பதால் 4 ஆயுள் தண்டனை. திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல A3 சதீஷ்க்கு 3 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. A4 வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. A5 குற்றவாளி மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை, அதே போல A2 திருநாவுக்கரசுக்கும் 5 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. A6 பாபுவுக்கு 1 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. A6 பாபுவுக்கு 1 ஆயுள் தண்டனை, A7 ஹரன்பாலுக்கு 3 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல A8 அருளானந்தத்திற்கும் A9 அருண்குமாருக்கும் 1 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சாகுமறை ஆயுள் தண்டனை 9 பேருக்கும், அதில் 2 குற்றவாளிகளுக்கு 5 ஆயுள் தண்டனை, மற்றவர்களுக்கு 4, 3, 2, 1 ஆயுள் தண்டனை என பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் இந்த தீர்ப்பில் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது.
தற்போது அங்குள்ள அந்த நீதிமன்ற நிலவரம் மற்றும் அந்த குற்றவாளிகள் சேலத்திற்கு அழைத்து செல்லப்படுவது மற்றும் பல்வேறு வழக்கறிஞர்களின் கருத்து, மகளிர் அமைப்புகள், அந்த ஊரில் உள்ள பல்வேறு சமூக அமைப்புகள் அந்த தீர்ப்பு தொடர்பாக அவர்கள் பல்வேறு கருத்துக்களையும் வரவேற்பு தெரிவித்தும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த 9 குற்றவாளிகளும் சேலம் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர்.